எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய் வழக்கில் என்னை கைது பண்ணதுக்கு தேடுதாங்க. இப்படி உங்களுக்கு என்னை வந்து கைது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி 2 மாதம் 3 மாதம் கழிச்சு எடப்பாடிக்கு விலை போகலன்னு உடனே ஓட்டு கேட்கணும் இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு 5 மாவட்டத்தில் நான் அன்றைக்கி மட்டும் பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்களும் துட்டு வாங்கிட்டு என் சமயத்துக்கு துரோகம் பண்ணியிருந்தீங்களே என் மேலே கேஸ் கிடையாது. அப்போ என் மேலே வழக்க போட்டு என்னைய வந்து பிரச்சாரத்துக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு அப்படியே போயிருந்தேன். செல்போன் எதுவும் எடப்பாடி உங்களோட கூப்பிட்டு வச்சு பேரம் பேசினாரு, ஏதோ பேச்சு நடந்ததா? அவங்க சர்க்கிள் உள்ள ஆளுங்க அவங்க தலைமையில அவங்க தரப்பில் உள்ள எம்எல்ஏக்கெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தம்பி நாங்கள்லாம் ரூலிங் பார்ட்டியா நாளைக்கு வருவோம் தம்பி, காட்டுள்ள போதே தூட்டிக்கொள்ளும் தம்பி, இப்படி தம்பி அப்படி தம்பி, ஏன் தம்பி அவரை இது பண்ணி வைக்க என்னெல்லாம் செஞ்சிரும் தம்பி. முதல்ல எடப்பாடி அவங்க ஆட்கள் வந்து முன்னாடி என்ன ஆஃபர் பேசுறாங்க சார்? ஓப்பனாக பேசுறேன், என்ன பேசுறேன்? இல்லை ஓப்பனாக என்னங்க, எல்லாம் பணம் தானேங்க, எல்லாத்துக்கும் பணம் தான், எல்லா தேவைமாருமே நம்ம விலை போயிடுவோம். அது எவ்வளோ பேசுறாங்க சார்? இல்லை அதெல்லாம் வந்து எப்படின்னா அதை சொல்றதுக்கு இல்லை, அவங்க எல்லாமே குறிப்பிட்டு இப்படி தான். இப்போ போன திருப்பி தேவர் ஜெயந்திக்கெல்லாம் நான் கூட்டு போகணுன்னு சொல்லி என்கிட்ட பேச்சத்தை நடத்தினாங்க. அவரை இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டீல தம்பி, என்னனாலும் செஞ்சிரும், நீங்கள் தான் கூட்டு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதெல்லாம் பேருக்கு ஆளுக்களை செத்து போனாலும் இந்த சமுதாயத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன், என் சமுதாயத்தை வச்சு தானே என்கிட்ட வராங்க பேசுங்க, இதெல்லாம் சொல்லுங்கள். நான் என் இளைஞர்களை என் மக்கள் என் மேலே வச்சுக்க பாசம் தானே. பெத்த தாய்க்கு கூட இன்றைக்கி பிறந்த நாளில் வாழ்பூசி அடிக்க மாட்டான். பெத்த தாய்க்கு எவனும் மாலை போட்டிருக்கானா? பெத்த தாய்க்கு என்னைக்காட்டு சாலு போட்டிருக்கானா? நல்லா நீங்கள் யோசிங்க. எனக்கு இன்றைக்கி என் பிறந்த நாளுக்கு வாழ்பூசி அடிக்கான், பேனர் அடிக்கான், எனக்கு வாழ்பூசி அடிக்க எல்லாம் ஏன்னா உணர்வு. நம்ம அண்ணன் நம்ம சமுதாயத்துக்காண்டி உழைக்கார அப்படிங்கிற பாசம் தானே. அப்போ அவனை தாய் தகப்பன் மேலே நான் பார்க்கணும். நான் அவனை கொண்டு போய் விற்றோம்னா எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்காங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து நான் 2026 மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வருவேன், அதில் மாற்றுக்கத்தே கிடையாது. இன்றைக்கி 23 மாவட்டத்தில் கட்சி வச்சுருக்கேன், 6-7 மாவட்டம் கடுஷ்டாங்க இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி தோக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம். தின்ன பிரச்சாரம் பண்ணேன், வீடு கூட போய் என் சமுதாய மக்கள் மறந்துடுவாங்க பார்த்துக்கோங்க, மறக்கடமா. அதே மாதிரி 2026 இறங்குவேன். எங்களுக்கு அதிகாரம் தந்தா எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படி ஒரு முடிவு பண்ணாருவீங்களேன். எங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும், எங்களுக்கு அதிகாரம் கொடுக்க, எங்களுக்கு சீட்டு கொடுத்து நிற்க வச்சு உங்கள் சமூகத்துக்கான குரலை சட்டசபையில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ அவங்கள ஆதரிப்போம், மாற்றுக்கிறதே கிடையாது. மற்றபடி அது தாண்டி சமரசம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. பணமாக வேண்டாம், எங்களுக்கு அதிகாரம் வேணும். ஏன்னா என் மக்களுக்காண்டி குரலை இப்போ திமுக இருக்காங்க, இப்போ எல்லாம் சொல்லுவாங்க அதான் திமுகவில் உங்களுக்கு ஒரு 30-40 பேர் சீட்டு கொடுத்துருக்கா தேவமாக இருக்குது, அதிமுகவுக்கு 40 பேர் இருக்காங்களே அப்படிங்காங்க. அவங்க போய் எங்கள் சமூகத்தை பற்றி பேச முடியுமா? அங்கே போய் சட்டசபையில் பேச முடியாது, நான் தான் பேச முடியும். அதனால் எனக்கு அதிகாரம் வரட்டும். மக்கள் இன்றைக்கி சரியாயிட்டாங்க. இன்றைக்கி நான் எங்கே போனாலும் என் மக்கள், என் வீடியோ பாருங்கள் தெரியும், 5000 மக்கள் 10,000 மக்கள் தண்ணி கொடுத்தாங்க. எனக்கு எதுக்கு பணம்? நான் காசு கொடுத்து கூப்பிட்டா தானே ஆள் வேணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் 2 காரில் கிளம்புனா 20 கார் வந்துடுது. அவங்க டீசல் போட்டு அவங்க இது போட்டு அவர் போராட்டம் சொல்லி கூப்பிட்டோம்னா இன்றைக்கி 2000-3000 டக்குனு ஒரே நாளில் கூட்டிட்டாங்கல்ல. அவங்கள தானே வராங்க. இது போராடி தான் ஒரு விஷயத்தை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நாங்களும் முதலமைச்சருக்கு ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களால் முடிஞ்சு போராட்டம் மூலியமாக தெரிவிக்கும், அதை நிறைவேற்றுறாங்க. போராடி தான் ஒரு சில விஷயத்தை நாங்கள் பெற வேண்டியது.